நாளிலே உங்களோடு அருமையான போதகர் உங்கள் மத்தியிலே முதலாவது அவர் சொல்லும் போது கிறிஸ்து ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆரம்ப ஜெபத்திலே ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம் என்று சொன்னார்கள். அதே போல மகனும் சொல்லும் போது ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம் என்று சொன்னார்கள். இது உங்கள் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்திலே அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மிக அருமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலை பவுலாக மாற்றின பிறகு ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். எல்லாவற்றிலும் ஆண்டவரை போல், ஆண்டவரே நான் உம்மை போல் மாற வேண்டும், நான் உம்மை போல் வாழ வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு தாரும், உம்முடைய ஆவி எனக்கு தாரும், உம்மை போலவே மாற்றும் என்று சொல்லி பவுல் சொல்லி. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே அது சொல்லும்போது அந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உடைய ஜீவன் எனக்கு வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஜீவன் தேவை. அல்லேலூயா. அவருடைய ஜீவன் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனாயிருக்கு, நீர் எனக்கு ஜீவனாயிருக்கு. அதனால்தான் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த வருஷத்தை தொடங்கினோம், ஆண்டவரே ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு நாளும் உடைய ஜீவனை எனக்கு தான், உடைய பலனை எனக்கு தான் சுவாமி. ஜீவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அதனால்தான் இந்த வார்த்தை என்ன சொல்லுகின்றார், நம்முடைய அனுதின வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில நீர் எனக்கு ஜீவனாயிருக்கு. நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜீவனாயிருக்கு, என்னுடைய ஜீவனாயிருக்கு. வருஷம் முழுவதும் ஆரம்பம் முதல் இறுதி வரை தொடர்ந்து நாங்கள் ஜெபத்திலே எங்களுடைய ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஜீவனாயிரும் என்று சொல்லி நான் கேட்கிறேன். அதனால்தான் பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், நம்முடைய பிழைசு இருக்கிற நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அங்கு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அங்க சொல்லும்போது மிக அருமையாக சொல்லுகிறார், தன்னுடைய சீசர்கள் மத்தியிலே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆதாயப்படுத்த போகிறேன், ஆயத்தப்படுத்த போகிறேன். கலங்குகிறார்கள், இதோ நான் போகிறேன், நான் போய் திரும்பி வருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர்கள் பயப்படுகிறார். ஆண்டவரே எங்களுக்கு வழி என்ன, நீர் எங்களை விட்டு போய்விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? அவர் சொன்னார், I am the way, I am the truth, I am the faith. ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சீசர்கள் கலங்கி தவித்தார், ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போய்விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? பயப்படாது, I am the way, நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். எடுத்து வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், அவர் மிக அருமையாக சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே தயவு பெறுகிறான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே தயவு பெறுகிறார் என்று சொல்லி சாலமோன் நீதிமொழி புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இவைகளை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், உபாகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னுடைய கட்டளைகளை நீ கைக்கொள், என் வேதத்தை நீ கைக்கொள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீ பலம் இருக்கும் போது என்ன சொல்லுகிறார், எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது தமிழ் வைத்திருக்கிற பிள்ளைகள் எடுத்து வாசிப்போம். அது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, நான் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனாலும் அந்த வசனத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அங்க எப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், எடுத்து வாசிப்போம். உபாகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Deuteronomy chapter 30 verse 20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர்
சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால், அவரை பற்றிக் கொள்வாயானால், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசு. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஜீவன் கொடுக்கிறவர் அவர், தீர்க்க ஆயுசு கொடுக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. அப்ப நீங்கள் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கட்டளைகளை நீ கைக்கொள், என் கற்பனைகளை நீ கைக்கொள், என்னோடு நடக்கிற மகனாயிரு, அப்பொழுது உனக்கு இந்த ஜீவனை கொடுப்பது மட்டுமல்ல, தீர்க்க ஆயுசு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுங்க, நான் பேர பிள்ளைங்களை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் பேர பிள்ளைங்களாம் கண்டுதான் நான் மறிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு லண்டன்ல தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சென்னை பட்டணம் தங்களே இருக்க நிறைய பொலிஷனை சீக்கிரமா எல்லாம் உலகத்தை விட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கு நான் பார்க்கும்போது அநேகர் முதிர் வயதிலே அவர்கள் மிக அருமையாக அவர்கள் நடப்பதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் கட்டளைகளை கைக்கொண்டு நீங்கள் அவர்களை காட்டிலும் அவருடைய கட்டளைகளையும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நீங்கள் அவரோடு நடக்கும்போது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது, அவர் உங்களுக்கு ஜீவனையும் தீர்க்க ஆயுசு நாட்களையும் தந்த கட்டளை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். அதனால்தான் இவைகளை எல்லாம் பார்த்தவுடன் பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் அங்கு மிக அருமையாக சொல்கிறார். சரி, இந்த ஜீவனை குறித்து நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால்தான் இது அருமையாக முன்னுரையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று இந்த ஜீவனை குறித்து பார்க்கிற போது வேதத்தின் அடிப்படையிலே 3 காரியங்கள் உண்டு. ஆனால் உங்களோடு நான் முதலாவது நித்திய ஜீவனை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் அவர் நமக்கு 3 ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த 3 ஜீவனிலே நித்திய ஜீவன், the eternal life. அல்லேலூயா. இரண்டாவதாக the new life. மூன்றாவது abundant life. ஆமென். 3 ஜீவன். இந்த 3 ஜீவனை குறித்து இது பவுல் சொல்லுகிற காரியத்தை தான் நான் பேச போகிறேன். ஆனால் அதுல என்ன ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, நித்திய ஜீவன், புதிய ஜீவன், பரிபூரண ஜீவன். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே சொல்லுகின்றார், இந்த நித்திய ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது மறு உலகத்திற்கு பிள்ளைகள் பாடின பாடலும் அதைத்தான் சொன்னார். அருமையான ஒரு பாடல். வொர்ஷிப் பண்ணும்போது நான் இந்த செய்தியை கொடுப்பேன் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த பாடலை பாடும்போதெல்லாம் அந்த ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லும்போது, அந்த தேவனிடத்திலே நீங்கள் போகும்போது மகன் சொல்லும்போது சொன்னார், இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கடந்து போகும்போது 24 மூப்பர்களும் அங்கே பாடி துதிக்கும் போதும் நாம் அங்கு செல்லும் போது கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பாடுகள் இல்லை, துக்கம் இல்லை. அல்லேலூயா. அங்கு எப்பொழுதும் சந்தோஷம். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அந்த நித்திய ஜீவன் உனக்குள் இருக்குமானால் நீங்கள் போய் அங்கே பாடுங்க. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்ததற்காக, எதுக்காக? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என் பிதாவாகிய தேவன் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். அதான் சொல்ல, தேவனுடைய குமாரனாக ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நீ கெட்டு போக முடியும், கெட்டு போக மாட்டாய், பாவத்திற்கு அடிமையாக மாட்டாய், தேவையற்ற காரியங்களுக்கு நீ அடிமையாக போக முடியாது. அவர் உனக்குள் இருந்தால் அந்த நித்திய ஜீவனை அவர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதே 3ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் வசனத்தை எடுத்து 15ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தன்னை விசுவாசிக்கிறவன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவரை விசுவாசித்தா போதும். விசுவாசிக்கிறதுனா என்ன? இப்ப பாருங்க, அந்த நித்திய ஜீவனை எப்படி ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கதான் பரமபிதா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்து அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளும்போது நீங்கள் 17 முதல் கடைசி அதிகாரம் அந்த 23 வசனங்களை 30 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் இடத்துல ஒருவன் வந்து கேட்கிறான். ஆண்டவர் வழியாக போய் கொண்டு இருக்கிறார். சிறு பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து விட்டு அங்கே இருக்கிற பரிசேயர்களுக்கும் சரிசேயர்களுக்கும் பலவிதமான கேள்விகளுக்கு பதில் கொடுத்து விட்டு அங்கிருந்து கடந்து போய் கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்கிறான், ஒரு மகன் கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்றால், ஆண்டவரே,
நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நம்மளும் கேட்கிறோம்ல, நம்மளும் கேட்போமா இல்லையா? எனக்கு அந்த ஆசை உண்டுங்க. இன்று மரித்தா உலகத்தை விட்டு கடந்து போனா, ஆண்டவரே உங்களுடைய நித்திய ராஜ்யத்திலே எனக்கு இணைப்பார்கள். Amen. I'm always regularly, not only for me, my family. அது மட்டுமல்ல, உலகத்திற்காக, தேசத்திற்காக, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, ஒவ்வொரு திருச்சபையின் மக்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபையுடைய தலைவர்களுக்காக நான் அனுதினமும் ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலக வாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது. ஒவ்வொருவருமே காண வேண்டும் சுவாமி. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அது 17ஆம் வசனத்தை வாசித்து பாரு. அவன் கேட்கிற ஒரு கேள்வி, என்ன கேட்கிறான்? போகிற வழியில, ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுங்க, என்னுடைய கட்டளையை நீ கைக்கொள், பாவம் செய்யாது, தேவையற்ற காலை ஈடுபடாது, எல்லாவற்றையும் விட்டு. நீ நான் சொல்லுகின்ற என்னுடைய 10 கட்டளைகளிலே அது பிரதான கட்டளை. அந்த கட்டளையை கை கொண்டு இருக்கிறாயா? கேட்கிறார். எல்லாவற்றையும் கை கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்யறேன், எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறேன், எங்க அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் எல்லாவற்றிலும் நான் கீழ்ப்படிந்துதான் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், சரி கீழ்ப்படிஞ்சிருக்கிற, ரைட், எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிற, நான் செய்யற ஒண்ணு மட்டும் ஒன்னு இடத்துல ஒரு குறை உண்டுப்பா அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னாலே என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாப்பான்னு. அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? ஐஸ்வர்யவான் என்ன சொன்னான்? ஐயோ, உங்களுடைய பின்னாடி நான் வரணுமா? என் சொத்து எப்படி, என் பணம் எப்படி, என் வீடு என்ன எப்படி, என் பங்களா எப்படி, ஆமென், என் ஆஸ்தி என்ன, என் சொத்து என்ன, என் சோதரன் என்ன, இதெல்லாம் விட்டு விட்டு சிலுவையை நான் என்னால சுமக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் இந்த அநேகர் அப்படி பாடுகள் மத்தியிலே கடந்து செல்ல முடியாது. நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இதைத்தான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாம் உனக்கு இருக்குதுப்பா, எல்லாம் இருக்கு. ஆனால் நான் சொல்லுகின்ற ஒரே, நீ என்னை பின்பற்றி அந்த நித்திய ஜீவனை உனக்கு நான் கொடுக்கிறேன். அந்த நித்திய ஜீவனை நான் உனக்கு கொடுக்கிறேன். சீசர்கள் பார்க்கிறார், என்ன ஆண்டவர் இப்படி பேசுகிறான், இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான், அவனும் அது மறுக்கிறான், நம்மளும் அப்படித்தானே வந்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சீசர்கள் கேட்கிறார், என்ன ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உடைய பின்னே வந்திருக்கிறோமே, அப்ப எங்களுக்கு கதி என்ன? அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை வீட்டிலே சென்று வாசித்துப்பார். சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஒட்டகமானது ஊசியின் காதிலே ஒருவேளை புகுந்தது, ஆனால் இந்த ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உடைய இதயம் எப்படி இருக்கு? எந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிலுவை, சிலுவை. அந்த சிலுவை ஆண்டவர் சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநீதிகளுக்காக, நம்முடைய தேவையற்ற காரியங்களுக்காக, நம்முடைய பாவத்திற்காக, எல்லா அக்கிரமத்திற்காக அவர் சுமந்தார். என் மகனே, நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் பின்னே வா. பேதுரு கேட்கிறார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்களுடைய பின்னே வந்தோம் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய நிலைமை என்ன? நானும் அப்படித்தானே வந்தேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கின்ற ஒரே ஒரு காரியம், அதை எடுத்து வாசித்து பாருங்கள். 28ஆம் அதிகாரத்திலிருந்து பேதுரு கேட்கின்ற கேள்விகளுக்கு, இது மனுஷனால் கூடாதுதான்ப்பா, ஆனால் தேவனாலே கூடும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இது மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். என் பலிகளை, என் கட்டளைகளை நீ கைக்கொள். இம்மையில மட்டுமல்ல, அந்த மறுமையிலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, உனக்கு வேண்டிய வீடு, நிலம் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனாலும் உன் தகப்பனை, உன் தாய்களை, உன் சகோதரனை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் பின்னே வா. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி இருக்குதா? ஐயோ, அவன் அதான் சொன்னான், எனக்கு இவ்வளவு வீடு இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்கிறது, என் தகப்பனை பார்த்தா எப்படி நான் விட்டு போவேன், என் மனைவி எப்படி அழகா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு அப்படிதானே இருக்கும். ஆனால் நம் ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், உனக்கும் கஷ்டமா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருக்கு பதில் சொல்லுகிறார். 29ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். அந்த மார்க் 10ஆம் அதிகாரம், அதிலே அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார்.
அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனும் எவனும். அடுத்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றாரு. இதெல்லாம் விட்டுட்டு வந்தாலும் அவன் வரமாட்டேன்னு சொன்னான். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட நூறத்தனையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கரந்தட்டுவோமா? அல்லேலூயா. நல்ல கரந்தட்டுங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் மிக அருமையாக கொடுக்கிறார். ஆமென். இது நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, உம்மை இருக நான் பற்றி கொண்டு வாழ கிருபை செய்யும். இப்படி சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே வர எனக்கு கிருபை செய்யும். எனக்கு பாடுகள் தான். இந்த உலகத்தில் அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள், கண்ணீர் வரும். தேவையற்ற பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்திலே வரும். தேவையற்ற நெருக்கங்கள் வரும். பண பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சகிக்க முடியாத போராட்டங்கள் வரலாம். இவைகள் மத்தியிலும் ஆண்டவரே, என் பாடுகளை நிறுத்தி அதே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காக மத்தி சோதனை. ஹல்லேலூயா. நீ நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மகனாயிரு. அதைத்தான் பேதுருவிடத்தில் சொன்னார். நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தது சரியல்ல மகனே. நான் உனக்கு என்ன வேணும்? இம்மையில மட்டுமல்ல, நான் மறுமையில உனக்கு அந்த கிருபையை நான் கொடுக்க போகிறேன். அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நீ உகந்த மகனாய் நீ வாழ கற்றுக்கோ. ஆமென். அடுத்து எடுத்து வாசித்து பாருங்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுகிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 9 முதல் 13 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்தும் மிக தெளிவாக பவுல் தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுகிறார். என் மகனே, என்ன செய்ய வேண்டும் என்று மிக அருமையாக சொல்லுகிறார். எடுத்து வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். ஐஸ்வர்யவான்களாக நல்ல கவனிங்க. இப்ப சொல்றாரு பாருங்க, ஐஸ்வர்யவானை பத்தி சொல்றாரு. அங்க பவுல் இடத்துல தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுகிறார், என் மகனே, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீரிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் இருக்கிறார்கள். பாருங்க, ஐஸ்வர்யவான் எப்படி இருப்பான்னு சொல்றாரு. அவன் அதை தான் விட்டுட்டு வர மாட்டேன்னு சொன்னான். அல்லேலூயா. எப்படி அருமையா சொன்னாரு பாருங்க. ஊழியக்கார இடத்துல சொல்றார், என் மகனே தீமோத்தேயுவே, இவைகளெல்லாம் நீ விட்டு விட்டு போடு. அல்லேலூயா. நான் உனக்கு அதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். என்னப்பா சொல்றாரு பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை என்னை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்கள் உருவ குத்திக் கொள்ளுகிறார். ஆமென். என்ன அருமையா சொல்றாரு பாத்தீங்களா? இதைத்தான் அந்த ஐஸ்வர்யவான் செய்ய போகிறான். நீ இப்படி எல்லாம் இருக்க போற, எனக்கு தெரியும். அதனால்தான் உன்னிடத்துல கேட்டேன். கட்டளைகளை கை கொள்வது மட்டுமல்ல, நீ ஐஸ்வர்யவானா இருந்து உனக்கு ஆசைகள் இருக்கலாம், பொருள்கள் இருக்கலாம். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை இச்சைகளும் தேவையற்ற காரியங்களும் மாம்சத்தின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மகனே, நீ வா, என் சிலுவை எடுத்துக்கொண்டு வா, உனக்கு நான் நித்திய ராஜ்யத்தை கொடுப்பேன். இங்கு பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவிடத்திலே, ஊழியம் செய்கிற என் மகனே, நீ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாய், ஊழியம் செய்யலாம். ஆனாலும் இவைகளெல்லாம் உன்னிடத்திலே விட்டு விட்டு நீ என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என் ஊழியத்தை செய்ய என்று சொல்கிறார். ஆமென். அடுத்த வாசிக்க கேட்போம். என்ன சொல்லுகிறார்? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடு. அல்லேலூயா. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடினார். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா. God's calling for you in your life. எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்? குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம். உன் குடும்பத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் முற்றிலுமாய் அந்த நித்திய ஜீவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டுவிடு. கர்த்தரை இருக்க பற்றி
எல்லா ஐஸ்வர்யம் தானா வரும். அல்லேலூயா. அவர் சொன்னார், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லும்போது சொன்னார், நான் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டோம் என்று நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள். ஆமென். உனக்கு ஐஸ்வர்யம் வரும், கனம் வரும், எல்லாம் வரும். ஆமென். ஆனால் அவரை இருக பற்றி முதலாவது ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யம் குறித்து சொன்னார். அவர் ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார். மூன்றாவதாக எடுத்து வாசித்து பாருங்கள். உங்களை குறித்து குடும்ப வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கணவனும் மனைவியாக நாம் எப்படி வாழ்கிறோம், கணவன் மனைவியை எப்படி நடத்துகிறார், மனைவி கணவனை எப்படி நடத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம், அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அங்கே எடுத்து வாசித்து பாருங்கள். 1 பேதுரு, அருமையான பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 3ஆம் வசனம் 7ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். புருஷர்களை குறித்து முதலாவது சொல்லுகிறார். அந்த அதிகாரம் முழுதுமாய் எடுத்து நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்துக் கொள்ளுங்கள். மனைவி எப்படி வாழ வேண்டும், கணவன் எப்படி மனைவியை கனப்படுத்த வேண்டும், எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலையில அங்கு சொல்லும்போது சொல்லுகிறார். நேற்றைய தினத்திலே உங்கள் போதகர் அருமையாக இன்று குடும்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன, குடும்பத்தில் எப்படி நீங்கள் கணவன் மனைவியாக வாழ வேண்டும், எப்படி கடவுளுக்கு நீங்கள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், திருச்சபைக்கு நீங்கள் எப்படி சாட்சியாக இருக்கிறீர்கள், கடவுளின் அன்பை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் குடும்பமாய் நீங்கள் கடவுளை தேடுகிறீர்களா, குடும்பமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களா, உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்று அருமையான ஒரு, நான் வந்த நாளில் இருந்து அவர் குடும்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தை இந்த நாளிலே இந்த செய்தியை நான் கொடுக்கும் போது இதை நான் மீண்டுமாய் இதை மட்டும்தான் நான் எடுத்து வைத்தேன். அவர் நேற்று பேசும்போது மறுபடியும் இந்த நித்திய ஜீவனை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட காரியம் எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மிக அருமையாக சொல்லுகிறார். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடும் அவர்களுடனே நீங்கள் வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை பாருங்க என்ன சொன்னார் பாத்தீங்களா, அருமையா சொல்றாரு பாருங்க. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடும் அவர்களோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யும். அல்லேலூயா. நீ மட்டும் பரலோகத்துல வந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள கூடாதுப்பா. என்ன, நீ நல்ல மனைவிய என்ன பண்ற, அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை நம்ம செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் இல்லை? கணவனுடைய வார்த்தைக்கு மனைவியுடைய காரியங்களுக்கு நாம் செவி கொடுப்பதில்லை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அல்லேலூயா. நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். நான் கணவன், நான் தான் குடும்பத்துக்கு தலைவன். நீ என்ன, ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்றதை நீ கேளு. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் புருஷன் அது மட்டுமல்ல, மனைவியை விட்டு அவர்கள் விலகி போகிற சூழ்நிலை, தேவையற்ற காரியங்களில் மாம்ச இச்சைகளுக்கு அடிபட்டு அது நிமித்தமாய் குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய மனைவி என்று எல்லாருக்கும் ஒரு மனைவிதான், ஒரே சரீரம் தான், எங்கு போனாலும். ஆனால் தன்னுடைய மனைவியை காட்டிலும் பிறருடைய மனைவியை நேசித்து தன் மாம்ச இச்சைகளுக்கு அடிபட்டு நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கணவனும் மனைவியுமாக உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. பிள்ளைகளும் உட்கார்ந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் பாடி நாம் துதிப்பதில்லை. அதான் சொன்னார், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கணவன் மனைவி உறவுகளிலே விழ ஒரு ஜெபத்திற்கு நான் போயிருந்தேன். அந்த சகோதரி ஓடி வந்தார். அவளுக்கு சொன்னதை கேட்ட பொழுது எனக்கு பயம், நடுங்கி அழுதேன். இப்படியும் ஒரு கணவனா, இப்படியும் ஒரு கணவனா. பக்கத்துல ஒரு மூட்டை பேக் வைத்திருந்தார். அங்க போத்தீஸ் இந்த மாதிரி சென்னை சில்க் ஒரு பேக்,
சாதாரண புடவையெல்லாம் சுத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. காலையில நான் 8 மணிக்கு 8:30 மணிக்கு நான் அந்த ஊழியத்திற்கு நான் போயிருந்தேன். காலையில உங்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டும். அந்த செய்தி கொடுத்த பிறகு ஜெபிப்பதற்காக வயலில் எல்லாம் நின்று கொண்டிருந்தார். அந்த மகள் வந்த உடனே முழங்கால் போட்டு அழுது கொண்டே இருந்தார். என்னமா நடந்தது, ஏன் சொல்லுங்கள், உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். எழுத கூட இல்லை, பிரேயர் ரெக்வெஸ்ட் கூட எழுதல. அவங்க சொன்ன ஒரு காரியம், ஐயா என் சரீரத்தை பார், என் கையை பார், என் முகத்தை பார், என் தலையை பார், ரத்தம் முடியிலே அடியை கட்டி போயிருந்தது. என்னமா நடந்தது, நான் தாங்க முடியவில்லை ஐயா. ஒவ்வொரு நாளும் என் கணவன் குடித்து நீ அடித்து நொறுக்கி. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார். ஒரு பையன் காலேஜில் படிக்கிறான், ஒரு பையன் +2 படித்துக் கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை அடித்து என்னை நொறுக்கி சமாதானத்தை இழந்து போன சூழ்நிலை. நீ எனக்கு வாழ்க்கை வேண்டாம், நீ இந்த மனிதனோடு வாழ வேண்டாம். ஓடி வந்து விட்டார். எங்கம்மா போ, சென்னை பட்டணத்தில் உனக்கு எங்க தஞ்சம்? நான் சொன்னேன், யாராவது எனக்கு இடம் கொடுப்பாங்கய்யா, நீங்க சொல்லுங்க, ஒரு வீட்டுல போய் நான் வேலை செய்யறேன். அவருடைய கணவரை குறித்து கேட்டேன். இன்ஜினியர், நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறார், நல்ல சம்பளம் வாங்குகிறார். அந்த மகளை பார்க்கும்போது அழகான ஒரு சகோதரி சொன்னார், என் வாழ்க்கையிலே 2 பிள்ளைகளை பெற்று என் கணவன் எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அடித்து நொறுக்கி என் சரீரம் எல்லாம் எலும்பெல்லாம் நொறுக்கப்பட்டு விட்டது. இதற்கு மேல நான் வாழ்வதை காட்டிலும் நான் சாகட்டும். அல்லேலூயா. பீச் அருகே இருக்கிறது, இந்த வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளட்டும். ஆமென். எதற்கு சொல்கிறேன் என்றால், குடும்பத்திலே குடும்ப தலைவர் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பது. அந்த நிமித்தமாய் அந்த மகனுக்குத்தான் என்ன சந்தோஷம் இருந்திருக்க கூடும். நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் மனைவிடத்தில் ஒரு சின்ன சண்டை, அவங்க இன்னைக்கு சாம்பார் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. என்ன அவங்க சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, இன்னைக்கு சரியா நான் கொஞ்சம் உப்பு போடாம விட்டேன், கொஞ்சம் மிளகா போடாம விட்டுட்டேன், சரியா இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன திணி சாம்பார் வச்சு நீ, என்ன குழம்பு வச்சு நீ, நான் போய் எப்படி வேலை செஞ்சுட்டு எப்படி எல்லாம் வந்திருக்கிறேன், தூக்கி என்ன பண்ணுவாங்க, விட்டு மூஞ்சில் அடிப்போம். அல்லேலூயா. அது நிமித்தமாய் குடும்பத்திலே சமாதானம் இல்லை. நிமித்தமாய் பிள்ளைகள் பார்ப்பார்கள், அவருடைய படிப்பிலே படிக்க முடியாத சூழ்நிலை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குழப்பம். ஆனால் தான் சொல்லுகிறார் பவுல், அந்தபடியே புருஷர்களே, உங்கள் மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் தடை வராதபடி நீங்கள் என்ன செய்யணுமா, விவேகத்தோடு அவர்களோடு நடந்து கொள்ளும். இந்த நாள் முதற்கொண்டு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மனைவியை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். அதே போல புருஷர்களை மட்டும் சொல்லல, என்னடா இவர் புருஷரை மட்டும் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அங்க அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படித்து. அல்லேலூயா. அதை நம்ம செய்யணும். இருவரும் விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்க்கை அருமையாக அந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என்ன அருமையாக அந்த சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, அந்த அருமையான அந்த இடத்துல ஒரு இது சொல்லியிருக்கார். அழியாத அலங்காரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. இப்படிதான் பெண்கள் இருக்கணும். எப்படி இருக்கணுமா, இப்படி சொல்றாரு பாத்தீங்களா, அழியாத அலங்காரமாய் இருக்கிற. மூன்றாவது பாருங்க, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்புக்கு உங்களை அலங்காரமாயிராமல், அழியாத அலங்காரப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அப்படிதானே இருக்கணும். நீங்க இருக்கிறோமா? நீங்களா நல்லவங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. அல்லேலூயா. நீங்களா நல்லவர், கர்த்தரை பின்பற்றி நடக்கிறவர், கர்த்தரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள உன்னை ஆதாயப்படுத்திக் கொள்ள. ஏன் ஆண்டவர் புருஷர்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், அந்த மீண்டும் நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசித்து பாருங்கள்.
மிக அருமையாக சொல்லுகிறார். மனைவியை குறித்து மிக அருமையாக பெண்களை குறித்து சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது புத்தியுள்ள ஸ்திரீதான் வீட்டை கட்டுகிறார். ஆமென். இன்னைக்கு குடும்பத்துல கணவன் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களுடைய ஜெபம், கணவனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் வேலை ஸ்தலத்திலே சென்று அதிக நேரம் வேலை செய்து களைத்து வருவார்கள். அவள் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய கணத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஆனால் என்ன செய்யறோம்? அந்த மனுஷன் கிடக்கலாம், நாள் வந்தா வேற வேலை கிடையாது, என்னத்த இருந்தாலும் போய் காப்பி கொடுக்கறது, என்னது சாப்பாடு கொடுக்கறது, வெறுப்பு. அந்த வெறுப்பு இருக்கக்கூடாது. அதான் சொல்லும்போது சொல்கிறார், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். 19ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14ஆம் வசனத்தில் சொல்லும்போது புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. உங்களதான் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆனால்தான் சொன்னாரு அங்க பேதுரு எழுதும் போது, புருஷர்களே உங்கள் மனைவிக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் செய்ய வேண்டிய கணத்தை செய்யும். அப்ப 2 பேரும் ஒற்றுமையா இருக்கும் போது, 2 பேரும் கர்த்தருக்குள் நடக்கும் போது எப்படி நடக்குமா? அந்த நித்திய ஜீவனுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் சாலமோன் மிக அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் நீதிமொழியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மிக அருமையாக சொல்லுகிறார். எடுத்து வாசித்து நாம் அடுத்த 2 குறிப்பை மீண்டும் உங்கள் போதகர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரானால் இந்த 2 குறிப்பை நான் மீண்டும் அவங்களோடு நான் the new life and also abundant life என்ற 2 நித்திய புதிய ஜீவனை குறித்தும் பரிபூரண ஜீவனை குறித்தும் உங்களோடு நான் பேசுகிறேன். இதை மட்டும் நாம் வாசித்து முடிக்க போகிறோம். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே அங்கு உங்களை குறித்து, பெண்களை குறித்து மிக அருமையாக சாலமோன் நீதிமொழிகளை எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசிக்க கேட்போமா? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? பாருங்க என்ன சொன்னார் பாத்தீங்களா? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பட்டது. பாருங்க, பெண்களை குறித்து சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் புருஷர்களை குறித்து என்ன சொல்றாரு? அவங்க செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க, நீங்களும் செய்ய வேண்டும். உங்களை குறித்து சொல்லுகிறார். என்ன அருமையா சொல்லுகிறார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஆமென். சொல்லுங்க, வாசகர் படிக்கிறாரு. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். பாத்தீங்களா? அவருடைய புருஷன் அவருடைய இருதயத்தை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவருடைய சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல, அவனுக்கு தீமையாக அல்ல, நன்மையே செய்கிறாள். நன்மையே செய்கிறாள். அல்லேலூயா. நன்மை செய்யறோமா? நீங்கள் உங்கள் கணவருக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். உங்கள் திருச்சபைக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு நீங்கள் மகிமை உள்ள கிரீடமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் பாருங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து இன்னும் குறித்து அவங்க சொல்லும் போது அதே அதிகாரத்திலே 31ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எப்படி இருக்கணுமா? அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். அதான் புத்தி உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. கண்ணோக்கமாய் இருக்கிறார். கணவனை குறித்த நினைவு, பிள்ளைகளை குறித்த காரியம். இன்னைக்கு நான் கணவனுக்கு ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன காரியத்தை செய்யணும், அவருக்கு என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், தன் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், அதிலே ஞானம். அதனால்தான் புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஆமென். அடுத்து பாருங்க என்ன சொல்றார். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து உங்க கணவன் புகழ வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் கணவனை பார்த்து சொல்ல வேண்டும். அடுத்து சொல்றாரு பாருங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படும். அல்லேலூயா. அதனால்தான் சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தரி உலகத்திலே அன்பு கூறார். நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். கணவன் மனைவி உறவுகளிலே, உன் குடும்ப உறவுகளிலே நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிற மகனாய் மகளாய் இருப்பாயானால் அந்த நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுகிறார். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா. இன்று முதல் நான் கர்த்தருக்கு நான் சாட்சியாக ஒரு நல்ல ஒரு மனைவியாக, என் கணவனுக்கு உகந்த ஒரு மனைவியாக,
என் மனைவிக்கு ஏற்ற நான் ஒரு கணவனாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக் கொள்ளும் வரை உன்னோடு வந்து நான் உறவாடும் வரை என்னை நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த உறவுகளிலே பிரிவினை வரக்கூடாது, போராட்டங்கள் வரக்கூடாது, பிசாசங்களை தொடக்கூடாது, அந்தகார சக்திகளை தொடக்கூடாது, மாம்சத்தின் இச்சைகளுக்கு என் கணவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே என்னை மாம்சத்தின் இச்சைகளுக்கும் ஜீவனத்தின் பெருமைகளுக்கும் எல்லா தேவையற்ற காரியங்களுக்கும் கண்ணின் இச்சைகளுக்கும் என்னை விலக்கி காத்தருளும். ஆண்டவரே நான் உம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே வாழ எனக்கு கிருபை செய்யும். ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரே பெற்ற ஒரு மகனாய் மகளாய் நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு ஜீவனை குறித்து நான் இட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். போதகர் மீண்டும் எனக்கு ஒரு தயவு பெற்று மீண்டும் ஒரு தருணம் கொடுப்பாரானால் நியூ லைஃப், ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் எப்படி வர வேண்டும், அந்த புதிய ஜீவன் நமக்குள் எப்படி வருகிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ போகிறோம், அந்த புதிய ஜீவன் அந்த நியூ லைஃப் என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். அது அடுத்த முறை உங்களோடு பேசுகிறேன். பரிபூரண ஜீவன், பரிபூரண இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவரே பரிபூரணமாய் வாழ்ந்து உடைய சமூகத்திலே வந்து நான் அடையும் வரை அந்த கிருபை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்க போகிறீர்கள். அது மீண்டும் தயவு கிடைக்கும் போது நான் உங்களோடு பேசுகிறேன். இப்பொழுது நாம் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி நான் கேட்போம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், நீதான் எனக்கு ஜீவன், நீதான் எனக்கு அடைக்கலம், நீதான் எனக்கு பாதுகாப்பு என்று பவுல் சொன்னதை போல ஆண்டவரே நீதான் எனக்கு